Class 10th Chapter 1 Relation and Function Exercise 1.4 ரிவிஷன் வீடியோ. இந்த கிராஃபுக்கு தேவையான டெஃபினேஷன் வந்து பேஜ் நம்பர் 15ல் பேஜ் நம்பர் 15ல் உங்களுக்கு 1.61ல் டெஃபினேஷன் இருக்குது. வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றது பார்க்குறது. சரிங்களா? அந்த டெஃபினேஷன் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிங்கன்னா 2 பாயிண்ட் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது அந்த கிராஃப் வந்து ஒரு பாயிண்ட் மீட் பண்ணுச்சா இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான். இதில் நான் வெர்டிக்கல் லைன் போடும்போது என்னாகும், இதில் வெர்டிக்கல் லைன் போடும்போது இதில் 2 பாயிண்ட்டும் மீட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இதில் வெர்டிக்கல் லைன் போடும்போது ஒரு பாயிண்ட் மீட் ஆகும். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ செட் ஆஃப் வேல்யூ, பி செட் ஆஃப் வேல்யூஸ். என்னென்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர், டேபிள் அண்ட் ஆரோ டயக்ராம் அண்ட் ஏ கிராஃப், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x/2 - 1 இதில் எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுங்க, 2, 4, 6, 10, 12 எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0, 1, 2, 4, 5. ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸோட எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடுவீங்க? 2, 4, 6, 10, 12 இந்த வேல்யூலாம் போடுவீங்க. ஸோ போடும்போது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும்ல. இதை வந்து ஆர்டர்டு பேர், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் எப்படி எழுதுவீங்க? 2 போடும்போது 0 கிடைக்கும், 4 போடும்போது 1, 2, 6 போடும்போது 2, 10 போடும்போது 4, 12 போடும்போது 5. ஸோ திஸ் இஸ் ஆர்டர்டு பேர். டேபிள் போடும்போது என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுத்துக்கும் டேபிள் போட்டுக்கோங்க. ஆரோ டயக்ராம் போடும்போது மட்டும் ஏல உள்ள வேல்யூ, பியில் உள்ள வேல்யூ எழுதி ஆரோ டயக்ராம் போடுங்க. ஏல உள்ள வேல்யூ, பியில் உள்ள வேல்யூ எழுதி ஆரோ டயக்ராம் எழுதுங்க. எழுதிட்டு என்ன எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அதுக்கு மட்டும் மேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராஃப் உங்களுக்கு எப்பயுமே தெரியும், கிராஃப் எப்படி போடணும்னு தெரியும். ஸோ கிராஃபை பிளாட் பண்ணிக்கோங்க.